Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறது, இதுக்கு முன்னாடி நம்ம ஆசிட் அதாவது கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டாப்பிக்கில் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு இந்த ஆசிட் பேஸ் சால்ட். இந்த இதில் ரெகுலராகவே ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். அந்த இதில் இன்றைக்கி எடுக்கக்கூடியது வந்து பேஸ். நம்ம ஆசிட்டு பார்த்துட்டோம், இன்றைக்கி வந்து பேஸ். இப்போ இந்த இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆசிட்னா என்ன பேஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ pH வேல்யூ இருக்கு இல்லையா, pH வேல்யூ வந்து 7 இருந்துச்சுன்னா அது நியூட்ரலில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த 7 விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது ஆசிட். அதே இது 7 விட அதிகமான வேல்யூ வருது அப்படின்னா அது பேஸ். ஓகேவா, இதுதான் மெயினாக நீங்கள் புரிஞ்சுக்கிறக்கூடியது. இது பேஸு, இது ஆசிட். ஓகே, இது ஒரு பேசிக்கான ஒன்று. ஓகே, தெரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம இதை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான ப்ரீவியஸ் இயரில் கேட்டது, அது குரூப் டியாக இருக்கட்டும், என்டிபிசியாக இருக்கட்டும், இந்த இதிலெல்லாம் கேட்ட டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட்டுகளில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுவும் அது சம்மந்தமான ஃபேக்டரும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா, ஓகே. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கூட கொண்டு வந்து சேரும். நீங்கள் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்கானதான், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க. First, when sodium bicarbonate is placed on strip of pH paper, color of strip is, இது என்ன கலராக மாறும் அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. வேறு இதில் சோடியம் பைகார்பனேட் பண்ணுறம்போது அதில் எந்த மாற்றமும் வராது. ஓகே, டஸ் நாட் சேஞ்ச். இது வந்து குரூப் டியில் கேட்டது. டஸ் நாட் சேஞ்ச் இந்த இதில் வராது. ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து பேஸ். தி பேஸஸ் சேஞ்ச் த கலர் ஆஃப் யூனிவர்சல் இண்டிகேட்டர் டு டேஸ் கலர். ஓகேவா, அப்போ ஃபஸ்ட்டு ஆசிட்டு நம்ம இதுக்கு முந்தின வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூ கலரு லிட்மஸ் பேப்பரு, லிட்மஸ் பேப்பரு இதில் இருந்து உங்களுக்கு ரெட் கலராக மாறும். ஓகேவா, அதுதான் ஆசிட்டு. இதே இது பேஸு, அது என்ன ஆகுதுன்னா அப்படியே உல்ட்டா, ரெட்டிலிருந்து ரெட் கலர் பேப்பரை லிட்மஸ் பேப்பர் வந்து ப்ளூவாக மாறும், உல்ட்டாவாக வரும். இதுதான் பேஸ். ஓகேவா, இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, இப்போ இதில் கேட்டிருக்குது என்ன, பேஸ் வந்து இதுதான் பேஸு. ஃபைனலாக என்ன வந்திருக்கும், ப்ளூ கலராக இருக்கும். ஓகேவா, இதுதான் ஆன்சர். அது இது. ஓகே, ஜேஇயில் கேட்டது. நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அல்கலின் இன் நேச்சர். இப்போ இந்த அல்கலின்றது என்னன்றது உங்களுக்கு முதல் புரியும். இப்போ பேஸோடைய க்ளூ தான் இந்த அல்கலில் அப்படின்ட்டு சொல்லக்கூடியதும் ரெண்டும் ஈக்குவல் தான். ஓகேவா, அல்கலில் அப்படின்றதும் அல்கலி குரூப்பில் இருக்கக்கூடியது ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா, சில நேரம் பேஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, சில நேரம் அல்கலின்றதே இருக்கும். அதுதான் இப்போ இந்த இதில் நீங்கள் பார்க்கும்போது இது எது அல்கலின் நேச்சுராக இருக்குது அப்படின்றதான். இப்போ நம்ம முன்னாடி வீடியோவிலே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், நைட்ரிக் ஆசிட்டு உள்ளது, சல்ஃபூரிக் அமிலம், அதாவது H2SO4, இது எல்லாமே ஆசிட் குரூப் உள்ளது, ஆசிட். ஓகே, இதுதான் சோடியம் ஹைட்ராக்சைடு தான். சோடியம் ஹைட்ராக்சைடு தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இதுதான் பேஸில் வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் த அல்கலி. அப்போ இந்த நல்லா பார்த்துக்கணும். இதில் நாட் த அல்கலி, அப்போ தான் பேஸ் இல்லாத என்னான்னு தான் கேட்குறாங்க. இதில் பாருங்கள், இந்த ரியாக்ட் வித் ஆசிட் நியூட்ரலைஸ் தம். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். கன்வெர்ட் ரெட் லிட்மஸ் டு ப்ளூ, அதே மாதிரி ப்ளூ லிட்மஸ் டு ரெட்டு. ஓகேவா, அடுத்து their taste is bitter, இது வந்து பேஸ்.
இது சரியானது. ஓகேவா, பேஸோடையது. இப்போ நான் இதுதான் தவறானது, இதுதான் சரியான ஆன்சர். அது என்னன்னா இதுதான் ஆசிட்டிக் உள்ளது. ஓகேவா, இதுதான். இது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஓகேவா, ஆசிட்டு என்ன பண்ணும், ப்ளூ கலரை இதை எப்படி நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். லிட்மஸ் தாளை ரெட் கலரை மாற்றும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இது பேஸ் என்ன பண்ணோம், முன்னாடியே பார்த்ததா. இது உல்ட்டாகும், அப்படியே ரெட் கலர் வந்து உங்களுக்கு ப்ளூவாக மாறும் பேப்பர். ஓகேவா, இதுதான். இப்போ இது ஆசிட் இங்கே இருக்குது. ஓகேவா, இது தவறு. மற்றதெல்லாம் இதெல்லாம் ஆல்கலி. இப்போ பேஸ், அப்போ இதுதான் சரியானது. மற்றதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதோட டேஸ்ட் வந்து பேஸோடையது வந்து பிட்டர், ஆசிட்டோடையது வந்து ஷோர் தெரியணும். வேறு அதில் முக்கியமானது இதுதான். ஓகே, இது ஏஎல்பியில் கேட்டது, நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, த நெக்ஸ்ட்டு, which of the following statement is not true with respect to the alkali? அதே மாதிரி தான் இது. இப்போ பாருங்கள், இட்ஸ் நாட் ட்ரூ, பேஸ் இல்லாது கரெசிவ். ஓகே, அதுதான். டேஸ்ட்டும் அஸ்ட்ரிஜென்ட் டேஸ்ட்டு தான், சோப்பி டு டச். ஓகே, இதில் ஷோர்ன்றது ஆசிட்டோடைய டேஸ்ட்டு. இதில் நம்ம பேஸோடையது பார்த்தோம், ஆல்கலி. இந்த பேஸ் இருக்குது ஆல்கலி, அதுதான் பிட்டர். ஓகே, இந்த இதுதான் இருக்கும், இந்த தன்மை தான் இருக்கும் சரியானது. அப்போ இதில் சரியான ஆன்சரு இந்த ஃபஸ்ட் ஒன்று. ஓகேவா, இதுதான் சரியான ஆன்சர். தவறானதான் கேட்டிருக்காங்க. which of the following is not a property of alkali? இதுவுமே இல்லாது, ப்ராப்பர்ட்டி இல்லாது என்னன்றதை கேட்டிருக்காங்க. இதில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, இது வாட்டர் கூட ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது வந்து ஆசிட்டு அந்த குரூப் தான். மற்றது எல்லாமே பேஸ் உள்ளது. இதெல்லாம் சரியானது. இது ஒன்று மட்டும்தான் தவறானது. ஆன்சர் இதுதான். இது குரூப் டியில் கேட்டது. இப்போ இதோட சில ரிலேட்டடான சில பாயிண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி நம்ம பார்த்ததான் பிஹெச் வேல்யூ இப்போ 7, இந்த 7 விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது ஆசிட்டுன்னு சொல்லியிருந்தோம். அதாவது இதோட வேல்யூ எப்படி இருக்குன்னா 0லேருந்து 14 வரைக்கும் இருக்கும். நியூட்ரல்ன்றது 7, 7. ஓகேவா, அப்போ இது கீழே இங்கே வருது, இந்த வேல்யூ கீழே வருதுன்னா இது ஆசிட்டு. இதுலேருந்து மேலே 14 வரைக்கும் போகுது அப்படின்னா இது பேஸ். இதுதான் பேசிக்கானது. ஓகே, இதுதான் இந்த கலரை சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே. ஓகே, இது பேசிக்கானது. இந்த நெக்ஸ்ட்டு, which of the following option is a different form of other option? இதில் நீங்கள் டிஃப்ரெண்ட்டானது இது பார்த்தீங்கன்னா நமக்கு மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு இதுதான். இது கெமிக்கல் ஃபார்முலான்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தனியாகவே சில நேரம் வேர்டு மாதிரியே கொடுத்துருப்பாங்க. மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு இந்த மாதிரியும் வேர்டாகவும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அப்போ இதுக்கான ஃபார்முலா கேட்டாலும் இந்த நீங்கள் எழுத தெரியணும். ஓகே, இதுதான் புரிஞ்சுக்கக்கூடியது. இது வந்து ஓகே. தென் நெக்ஸ்ட்டு, which of the following alkali? ஓகே, ஆல்கலி. இதில் வந்து ஆல்கலி சோடியம் ஹைட்ராக்சைடு இதுதான் சரியான ஆன்சர். அது என்ன அப்படின்னா, இப்போ இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. இது வந்து நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லுவோம். சோடியம் ஹைட்ராக்சைடு, இதோட இன்னொரு நேமும் சொல்கிறது காஸ்டிக் சோடான்னு சொல்லுவோம். அதுவுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். காஸ்டிக் சோடா இதுனாலும் இதுதான். இது எதுக்கெல்லாம் பயன்படும், இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. சில எக்ஸாம்பிள் இதை டைரெக்டாக கேட்பாங்க. இது வந்து சோப்பு தயாரிக்கிறதுக்கு பயன்படும். அதே மாதிரி ஸ்கெவெஞ்சர், ஓகேவா, ஸ்கெவெஞ்சர்ஸுக்கு பயன்படும். அடுத்து இது வந்து பேப்பர் மேக்கிங் பண்ணுறதுக்கும் இது பயன்படும். பேப்பர் மேக்கிங்க்கு இது பயன்படும், யூஸ் ஆகும். அடுத்து வந்து பெட்ரோலியமில் ரீஃபைனிங் பண்ணுறதுக்கும் பயன்படுகிறது. பெட்ரோலியம் ரீஃபைனிங் பண்ணுறதுக்கும் இது பயன்படும். இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியது இந்த இது. ஓகே,
இது கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு which of the following statement regarding to the property of alkali is a false? இதுவுமே தவறானது இதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே இப்போ இதில் நல்லா பாருங்கள். blue litmus turn to the red color, alkali has bitter taste, alkali are sharp to touch, conduct electricity in alkali solution. ஓகேவா, இதில் சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒன்று தான். ஓகேவா, ஆப்ஷன் ஏ. ஓகே, இதுதான். ஆப்ஷன் ஏ. ஓகே, ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், ஆசிட்டோடைய தான் ப்ளூ கலரு ரெட்டாக மாற்றும். ஓகேவா, இன்னமும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல மற்றது எல்லாமே பேஸ் உள்ளது, அதுதான். ஓகே, சரியான ஆன்சர் இதுதான். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பேஸில் முக்கியமான கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.